வாசிக்கும் போது அது நம்முடைய இருதயத்தை தொடாதபடியினாலே, வேதம் வாசிக்கும் போதோ ஜெபம் பண்ணும் போதோ ஆவியானவர் நம்முடைய இருதயத்துக்குள் பேசாதபடியினாலே, இன்றைக்கு நீங்களும் நானும் ஏதோ கிறிஸ்தவனாய் இருக்கிறோமே தவிர, இந்த மனிதனை போல ஏதோ கிறிஸ்தவர்களாய் வாழுகிறோமே தவிர, நமக்குள்ளே நல்ல உணர்வுகள் வெளிப்படுகிறதா என்பது கேள்வி. நமக்குள்ளே நல்ல எண்ணங்கள், நல்ல ஸ்பாவங்கள் வெளிப்படுகிறதா என்பது கேள்வி. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், கவனிங்கள். அந்த மனிதன் சொல்லுகிறார், இவைகள் எல்லாம் என் சிறு வயது முதலே சொல்ற. அப்படின்னா என்ன அர்த்தம்? பைபிள் வாசி, ஜெபம் பண்ணு, சபைக்கு போ, அதெல்லாம் விட்டுரு. இதெல்லாம் நான் அப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? இதெல்லாம் பயங்கர பெர்ஃபெக்ட்டா செஞ்சிட்டு இருக்கிறேன். இது இல்லாம வேற ஏதாவது இருந்தா சொல்லு. எப்படி இருக்கீங்களா இங்க? அல்லேலூயா. இயேசுநாதரும் வேற ஒன்ன சொல்ல ரெடியா தான் இருந்தார். ஆமென். சில நேரங்கள்ல வாழ்க்கை நடைமுறை சத்தியங்களை சுட்டி காண்பிக்கும் போது, வாழ்க்கையில் இருக்கிறதான தவறுகளை ஸ்தோத்திரம் சுட்டி காண்பிக்கும் போது, நமக்குள்ளே அவைகளை தாங்கிக் கொள்ள முடியாத நிலைமைக்கு நாம் பல நேரங்களிலே வந்து விடுகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், வசனத்தை சொல்லும் போது அவன் சொன்னது என்னதெல்லாம் நான் செய்றேன், இதெல்லாம் நான் கரெக்டா இருக்கிறேன், நான் யோகிதை உள்ளவனா இருக்கிறேன். ஆனால் இப்படி இருக்கிறேன் என்று சொல்லுகிற அவன் சரியாக வாழவில்லை என்பதை கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. என்ன சொல்றார் பாருங்க, இப்படி எல்லாம் செய்யறேன், இதெல்லாம் கரெக்டா தான் செய்யறேன், இதெல்லாம் சின்ன வயசுல இருந்து செய்யறேன், வேற ஏதாவது செய்யணும்னா சொல்லுங்க. உடனே ஆண்டவர் சொன்னார், அவனை பார்த்தாரு, இது ரொம்ப பெருமை பிடிச்சதா இருக்குது. அல்லேலூயா. எப்பவுமே பரிசுத்தமா இருக்கிறவர்கள் எப்பவுமே என்ன பண்ண மாட்டாங்க, ஒரு காரியத்தை சொல்லும் போது ஊரெல்லாம் நான் ரொம்ப உத்தமன், நான் ரொம்ப பரிசுத்தவான், நான் ரொம்ப பரிசுத்தவாட்டின்னு சொல்லி என்ன பண்ணவே மாட்டாங்க. சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா